ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து கையாள தெரியல, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் தெரியல, அதை எப்படி சரி செய்யணும்னு நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் திருப்பி எப்போதும் போல் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பேசிக்கிட்டு திரும்பவும் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பழைய அரசாங்கம் வந்து ஊழல் பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுறோம், கருப்பு ஆடுகள் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அந்த துறை சார்ந்தவங்களே நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க. ஃபைனான்சியர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா திரு மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள், இன்னொரு மாண்புமிகு பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் வேட்பாளர் மரிய வில்சன். ஸோ அவர் வந்து ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களோட முதலாளி. இவர் பார்த்தீங்கன்னா மார்டின் குடும்பத்தோட ஒரு மருமகன். ஸோ இவங்க 2 பேர் தான் இங்கே வந்து பவர் சென்டராக இருக்காங்க. ஒன்றும் கல்வித்தொகுதி சான்றிதழே ஒரு ஃபோர்ஜரி அப்படின்றாங்களே, அது உண்மை? நிறைய பேர் சார் அதுக்கு இப்போ வழக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க, நிச்சயமாக இவங்கெல்லாம் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு வந்து நிச்சயமாக நடக்கும். உண்மையிலே விஜயை வந்து எல்லாரும் வந்து நசுக்கிறாங்க போல இருக்குது. அவர் வந்து வெளியிலே விட மாறுறாங்க, என்னை வந்து எங்கே போனாலும் தடை போடுறாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் தானே சார் முதலமைச்சர், ஏன் சார் வர மாட்டீங்க? நீங்கள் ஜெயிச்ச தொகுதிக்கும் வரல, நன்றி சொல்லலை. கரூரை மையப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் தியரியை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஜெயிச்சிங்க. ஏன் அந்த கரூர் பக்கம் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போக மாட்டேறீங்க? கரூரில் ஏன் மக்கள் உங்களை தோக்கடிச்சாங்க? முற்றிலுமாக வந்து இது கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது தள்ளுபடின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து 50% தள்ளுபடி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் 50,000 லோனுக்கு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தள்ளுபடின்றீங்க. இதுக்கு முன்னாடி அரசாங்கமே நல்லா கொடுத்தது சார். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி பார்க்குறீங்க தாவேகா அரசியல்? இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக மாற்றத்தை நோக்கி அப்படின்னு பேசி வந்தவங்க, மாற்றம் நிகழ்ந்திருக்கா? மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து வரவேற்கலாம். ஆனால் அந்த மாற்றம் வந்து ஏமாற்றமாக இருக்குது. இதை கூட நம்ம சொல்லலை, விஜய் தான் முதலமைச்சராக வரணும், எங்கள் அண்ணன் தான் நாட்டையே வந்து திருத்தணும், சாட்டை எடுத்து நாட்டையை திருத்து அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அதே மக்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருக்கிறது. இந்த 15-20 நாள் கூட இன்னும் ஆகலை, 2 வாரம் தான் கடந்திருக்காங்க. 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பெரும் பாலியல் குற்றங்கள், அதில் போக்சோ உள்ளிட்ட அடங்கும். இதில் வந்து கோவை அந்த சிறுமி கொலை உள்பட, அது வந்து வெறும் கொலை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ தூரம் மோசமாக அதில் வந்து காவல்துறை நடந்துக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு அச்சத்தில் வந்து தமிழ்நாடு இருக்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக இன்றைக்கி விஜய் சொன்ன மாதிரி இது பவர் சென்டர் நான் தான் அப்படின்னாரு. உண்மையாகவே பவர் சென்டர் விஜய் தான் இருக்காரா? இங்கே தமிழ்நாட்டிலே பவர் இல்லையே சார், அப்புறம் எங்கே சார் பவர் சென்டராக இருக்குது? பவர் பிரச்சனை சென்டராக இருக்குது, அதை வேணால் நம்ம வந்து சொல்லலாம். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மின்வெட்டு, இதுக்கு முன்னாடியே மின்வெட்டு வந்து இருக்கும். அது என்னென்னா பராமரிப்பு காரணமாக இருக்கும். மின்வெட்டுனா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க 1 மணி நேரம் வந்து பராமரிப்புக்காக இருக்கும்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இது வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்ச்சியாக டே 1ல் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து சரி செய்ய எந்த வேலையும் இவங்க வந்து செய்யவே இல்லை. அதுதான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து கையாள தெரியல, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் தெரியல, அதை எப்படி சரி செய்யணும்னு நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் திருப்பி எப்போதும் போல் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பேசிக்கிட்டு திரும்பவும் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பழைய அரசாங்கம் வந்து ஊழல் பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுறோம், கருப்பு ஆடுகள் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அந்த துறை சார்ந்தவங்களே நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க. அரசு ஊழியர்கள் வந்து பெருவாரியாக வாக்கு போட்டாங்க சார். நான் வந்து அன்றைக்கி ஒரு முன்னணி ஊடகத்தில் காலையில் உட்காந்துட்ருக்கேன். தபால் வாக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்கும். தபால் வாக்குகளை எண்ணும் போதே பார்த்தீங்கன்னா சரசரசர்னு ஏறுது தாவேகாக்கு தான். அப்போ அரசு ஊழியர்களும் உங்களை ஆதரிச்சிருக்காங்க. அந்த அரசு ஊழியர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் டாஸ்மார்க் பணியாளர்கள் ஆரம்பித்து நீங்கள் வந்து இதுலேயும் சரி டான்ஜெட் கோல் ஆரம்பித்து எல்லாரையும் நீங்கள் இன்றைக்கி வந்து மோசமான வார்த்தைகளில் அவங்கள வந்து குற்றவாளிகள் போல் நடத்தப்படுறாங்க. காவல்துறையிலும் சரி, காவல்துறையிலும் போயிட்டு இவங்க வந்து அதிகமாக தாவேகாரங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரெய்டு விடுறதா இருக்கட்டும்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும் மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் மத்தியிலும் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து இன்றைக்கி சந்திச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிறத தாண்டி பேசவே மாட்டேன்றார் முதல்வர். இன்றைக்கி அதை தாண்டி பிரதமரை வந்து இன்றைக்கி சந்திக்க போயிருக்கார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பூகம்பம் வெடிக்கும்னு நமக்கு வந்து தெரியல. சரி, இது உட்கட்சியில் என்ன நடக்குது? விஜயோட கண்ட்ரோலை மீறி இங்கே ஆதவ அர்ஜுனா தன்னோட பவரை கையில் எடுத்திருக்காரு. இங்கே 2 பவர் சென்டர் இருக்குது சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து 2 பேர் தான் வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து ஆதரித்தாங்க. ஒன்று அம்பானி, இன்னொரு அதானி. இவங்க 2 பேர் தான் முழுக்க முழுக்க ஆதரித்து இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்காங்கன்னா அவங்களோட பங்கு இல்லாமல் அந்த ஆட்சி வந்து நடக்கலை. சரி, அப்படி நம்ம எப்படி கண்கூடாக பார்க்குறோமோ அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 பவர் சென்டர் இருக்காங்க. ஃபைனான்சியர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா திரு மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள், இன்னொரு மாண்புமிகு பார்த்திங்கன்னா ஆர்கே நகர் வேட்பாளர் மரிய வில்சன். ஸோ அவர் வந்து ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களோட முதலாளி. இவர் பார்த்திங்கன்னா மார்டின் குடும்பத்தோட ஒரு மருமகன். ஸோ இவங்க 2 பேர் தான் இங்கே வந்து பவர் சென்டராக இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து இது நிச்சயமாக அந்த ஆரம்பத்தில் வந்து கவனம் செலுத்தணும். இந்த கவனம் செலுத்தலைன்னா எப்படி நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து சசிகலா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் சென்டராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, இப்போ திமுகவில் கூட அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தெரியாது, வெளியில் வந்து நடக்காது. அவங்க அந்த பவர் சென்டர் என்ன மாதிரி பவர் சென்டர் கட்சியை வந்து வளர்க்குறதுக்கான வேலைகள். திமுக கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது இல்லையா? திமுக பண்ணையார் ஆட்சியும் அப்படி இல்லை. அதுதான் சொல்கிறேன், அந்த மாவட்டத்துக்கு ஒரு பண்ணையார் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பவர் சென்டர் நான் மட்டும் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதையும் அதையும் ஒப்பிட்டு பேச முடியாது இல்லையா? இல்லை, நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்களும் திமுக மேலேயே வந்து வரும். இந்த பவர் சென்டர் விஷயத்தில் வரும்போது அவங்க வந்து கட்சிக்கான வேலைகள் தான் செய்வாங்க. கட்சியை வந்து கட்டமைக்கிறது, கட்சிக்கான வந்து ஆட்களை வந்து நியமனம் பண்ணுறது, அந்த மாதிரி பவர் சென்டர் தான் இருந்திருக்கும். வெளிப்படையாக திமுகவில் அந்த பவர் சென்டர் நம்ம பார்த்தது இல்லை சார். தாவேக்கா தரப்பில் இது முழுக்க முழுக்க இது நடுத்தர மக்கள் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. ஏழை எளியவர்களுக்கான ஒரு அதிகாரத்தில் இன்னைக்கு தாவேக்கா கொடுத்துருக்கு. ஆனால் திமுக அரசு அப்படி கிடையாது. அவங்களோட பண்ணையார் ஆட்சி முறையே ஒழிச்சிருக்கும். அதுவே பெரிய வெற்றி. தாவேக்காவுக்கு யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்களேன், எளிய மக்கள், எளிய பின்புலத்தில் இருக்கிறவர் யாராவது ஒருத்தர் வந்து தாவேக்கால் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா? அவங்களோட சொத்து பட்டியெல்லாம் வந்து வெளியே முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மகன் அப்படின்றத ஒரு இடத்துல சொல்கிறாரு. ராஜ்மோகன் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல அப்படின்ற இடத்துல சொல்கிறாரு. ஒரு எம்எல்ஏ அரசு பேருந்தில் வராரு, செருப்பு போடாத வராரு. இது போல் பல எண்ணிக்கையில் இருக்காங்க. ஒரு பெண்மணி அமைச்சராக இருக்காங்க, அவங்களும் ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்தவங்களா தன்னை முன்னிறுத்துகிறாங்க. இப்படி பல பேர் இருக்காங்களே. ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புசியானந்த் அவரோட டிரைவர் மனைவி ஒருத்தர் இருக்காங்க அங்கே. இது போல் பல பேர் இருக்காங்க. ஒரு எளியோருக்கான ஒரு அடையாளமாக தங்களை காட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒருத்தரை விட்டுட்டீங்க. ஐயா விஜயோட டிரைவரோட மகனுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க, ஓகேங்களா? அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. இளம் வயது எம்எல்ஏ அவர் தான். ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும் கிடையாது. அவர் விஜய் அவர்கள் நடத்துகின்ற நிறுவனங்களோட அவர் வந்து பினாமி. அவர் பேரில் பல்வேறு நிறுவனங்களை வந்து நடத்திருக்காரு. அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் ஒரு கோடீஸ்வரர் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க, எளிய ஒரு கார் டிரைவரோட மகனுக்கு சீட்டு கொடுத்தாரு. அவர் வந்து எளிய மகன்லாம் வந்து கிடையாது, ஃபாரினில் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய தொழில்கள் வந்து விஜய் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது நீங்கள் சொன்ன ஆட்டோ டிரைவர், அவரோட இதே எடுத்து பாருங்கள், வேட்பு மனு எடுத்து பாருங்கள். அந்த பிரமாண பத்திரத்தில் பல கோடிக்கு வந்து அவருக்கு வந்து சொத்துக்கள் இருக்குது. அவருக்கு வந்து ஆட்டோ டிரைவர் கிடையாது, ஒரு ஆட்டோ கன்சல்டன்ட் வந்து பண்ணுறாரு. அவருக்கு பல்வேறு சொத்துக்கள் வந்து இருக்குது. இனோவா கார் வந்து நெட் கேஷில் வாங்கினார் சார். 36 லட்ச ரூபா கொடுத்து நெட் கேஷில் வாங்கினார். 2 லட்ச ரூபா கொடுத்து அந்த பதிவு எண்ணே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் வந்து வாங்குறாரு. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த அந்த கட்சியோட டேட்டில் அவர் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்து கார் எண்ணே வாங்குறாரு. அவரை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எளிய ஆட்டோ டிரைவர்னு சொல்கிறாங்க. அவர் சொந்தமாக ஆட்டோ அல்ல, ஓகேங்களா? ஆட்டோ டிரைவர் உடையில் மட்டும்தான் அவர் வர்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த செருப்பு போடாத மனிதர் வந்து திரு விஜய் அவர்களே வந்து கண்டனம் தெரிவித்தார். இந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணாதீங்க, சிம்பதிலாம். அவருக்கு வந்து சொந்தமாக BMW காரில் தான் வருவார். அவர் பல கோடி ரூபாய் வந்து சொத்து வச்சுருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் வாடகை செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் தான் ராஜ்மோகன்.
செலுத்தலைன்னு சொன்னது அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. சொந்த வீட்டுக்கு எப்படி சார் வாடகை கட்ட முடியும்? எல்லாமே அவங்களுக்கு வந்து சொந்த வீடு தான். சொந்த வீட்டுக்கு எப்படி நீங்கள் வாடகை கட்ட முடியும்? அதனால் அவர் கரெக்டாக தான் சொல்கிறார். எளிய மகன் தான், ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுருக்காரு, பல கோடிகள் வந்து சொத்து வச்சுருக்காரு, சொந்தமாக ஒரு 2 வீடு வச்சுருக்காரு. அவர் உண்மையிலே எளிய மகன் தான். அவங்க ரேஞ்சில் எளிய மகன் சார், நம்ம ரேஞ்சில் வந்து கிடையாது அதெல்லாம். நீங்கள் அந்த உடல் மொழி இவங்கெல்லாம் ஒரு ஏழைகள். ஆமாம், ஏழைகள். எந்த மாதிரி ஏழைகள்னா இன்ஸ்டாகிராமில் ஏழைகளாக காட்டுறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சமூக வலைத்தளங்களையும் ஏழைகளாக வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுகின்ற அந்த நபர்கள்லாம் கல்வி தகுதியே வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்க சார். கல்வி தகுதியே வந்து ஆமாம், முக்கியமாக அதுதான் நான் கேட்கணும். தப்பாக சொல்லியிருக்காங்க. ராஜ்மோகன், முக்கியமாக ராஜ்மோகனும் கல்வி தகுதி சான்றிதழே அது ஃபோர்ஜரி அப்படின்றாங்களே, அது உண்மை. நிறைய பேர் சார் அதுக்கு இப்போ வழக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. நிச்சயமாக இவங்கெல்லாம் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு வந்து நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கொடுக்கின்ற பிரமாண பத்திரன்றது என்னென்னா, நீங்கள் உண்மையை வந்து சொல்லணும், அதுக்கான தரவுகள் வந்து நீங்கள் கொடுக்கணும், டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து எவிடன்ஸை கொடுத்துருக்கீங்க. இது தேர்தல் ஆணையத்தில் வந்து இருக்குது, இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பல பேர் வந்து வழக்கு விபரங்கள் வந்து மறைச்சிருக்காங்க. வழக்கு விபரங்கள் வந்து என்ன நிலையில் இருக்கோ நீங்கள் அதை சொல்லணும். பெண்டிங்கில் இருக்குன்னா பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். அது சிவில் கேஸா கிரிமினல் கேஸான்னு நீங்கள் வந்து நிச்சயமாக அது சொல்லணும். அதெல்லாம் வந்து நிறைய தவறுகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வழக்கில் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து மேற்கொண்டு நம்ம வந்து பேச முடியாது. ஸோ இப்படி தான் இருக்குது. அதாவது என்னென்னா, எளிய மக்களாக எல்லாரையும் காமிச்சாங்க வேண்டி எளிய மக்கள் ஒருத்தரோடு அவர் வெளியிலேருந்து வந்த 105 வேட்பாளர்கள்லேயே கிட்டத்தட்ட 70 பேர் 77 பேர் பார்த்திங்கன்னா பெரும் கோடீஸ்வரர்கள், சாதாரண கோடீஸ்வரர்களாக இல்லை, பெரும் கோடீஸ்வரர்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு நாங்கள் எளிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னா அந்த எளிய மக்களை ஏன் போய் சந்திக்கலன்னு கேட்குறேன். ஓட்டு போட்டவர்கள் எளிய மக்கள்கள் உள்ளபடி புதிய இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த பெருவாரியான 90% தாவேக்கால ஜெயித்த வேட்பாளர்கள் இன்றைக்கி வரைக்கும் அந்த தொகுதி பக்கம் போல் மக்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லலை. இந்த மின்வெட்டு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும்போது வேற ஆட்களை வந்து அவங்க வாக்கு சேகரிக்கவே உள்ள களத்தில் இன்னும் நீங்கள் சொல்றீங்களா, அது நியாயம்தான். வாக்கு சேகரிக்க போல, கொள்கையை சொல்ல, கோட்பாடு சொல்ல, தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த மக்கள் உங்களை வலவீசி தேடுறாங்க. மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பல்வேறு தாவைக்கவனர் போயிட்டு பொதுமக்களை வந்து அச்சுறுத்துறாங்க, கட்டிங் கேட்குறாங்க, மாமூல் கேட்குறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்றது கூட அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு சூழலில் இருக்கும்போது, ஸோ இப்படி ஒரு அரசியல் கட்சியோ இப்படி ஒரு அரசியலோ இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. அது வந்து புதியதாக இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, பவன் கல்யாணம் நேற்று புலம்புற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நான் பேசாமல் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு வேளை பிறந்திருந்தா நான் வந்து சிஎம் ஆயிருப்பேன், 15 வருஷமாக நானும் கட்சி நடத்துகிறேன், ஒரு ஹாலோகிராம ஒரு அட்டையே வச்சு ஜெயிச்சுட்டு அந்த மக்கள் வந்து அவ்வளோ உணர்வோட ஓட்டு போடுறாங்க. கட் அவுட் வச்சா போதும், அது வந்து நான் களத்தில் வேலை செய்கிறேன், நடக்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க, தமிழக மக்கள் வந்து இவ்வளோ இதுவாக இருக்காங்கன்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த அரசியல், தமிழகத்தின் அரசியல் வந்து இன்றைக்கி தேசிய அளவில் பேசக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது. ஆனால் முதல்வர் பேச மாட்டேன்றார். முதல்வரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் முதல்வர் பேச மாட்டேன்றார். இல்லை, தாவேக்கா தரப்பில் அவங்க எங்களுக்கு நேரம் கொடுக்குங்க, செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கை விடுறாங்க, 6 மாதம் பொறுத்திருந்து நாங்கள் கேள்வி கேட்போம்னு சொல்கிறீங்க, ஆனால் இதுக்குள்ளே உங்களோட வசைப்பாடலாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு திமுகவை பார்த்து கேட்குறாரு. எங்களுக்கு நேரம் கொடுக்கணும், இதெல்லாம் அந்த ஒருங்கிணைக்கிறதுக்காக எங்களுக்கு நேரம் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துல பேசுகிறாங்களே. சரிங்க சார், நேரம்னா ஒரு 5 வருஷம் கொடுக்கலாமா சார்? இப்போ தேர்தலில் நீங்கள் வந்து எலெக்ட் ஆகிட்டீங்க, வந்துட்டீங்க, 5 வருஷம் கழித்து பேசலாமா? இப்போ ஒருத்தருக்கு முதலுதவி எப்போ தேவைப்படும்? அடிபட்டுருக்கு, ரத்தம் வந்து போயிட்டு இருக்குது சார், அப்போ தான் சார் முதலுதவி வந்து கொடுக்கணும். நீங்கள் அதை வந்து இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். அந்த ப்ளீடிங்கை நீங்கள் வந்து நிறுத்தினா மட்டும்தான் அவர் வந்து உயிர் பிழைக்க முடியும். அதை நான் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்து 6 மாதம் கழிச்சு தான் நான் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் எய்டே பண்ணுவேன்னா அவன் போய் சேர்ந்துருவான் அவன். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இது வந்து பதவி கிடையாது, உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு. இந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கும் விதமாக நீங்கள் பேசுகிறீங்க. பொறுப்போடு பேசணும். ஒரு அமைச்சர்னா, ஒரு முதல்வர்னா, ஒரு அதிகாரிகள்னா யாராவது ஒருத்தர் பொறுப்பாக நடந்துக்கிறாங்களா பாருங்கள். அதிகாரிகள் மட்டத்தில் வந்து அலட்சியம் ஆயிடுச்சு. ஏன்னா யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் சின்ன பசங்க, இவங்களை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சி மேலிடம் வந்து எனக்கு எந்த விதமான உத்தரவும் கொடுக்காம நான் வந்து செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. மந்திரிகளுக்கு வந்து ஒருத்தர் வந்து அது சுற்றுலாத்துறையா இல்லை சுற்றுச்சூழல் அமைச்சரானே தெரியல, அவர் வந்து மாற்றி வந்து பேசுகிறாரு. ஸோ இப்படி வந்து பல்வேறு குழப்பங்கள் மத்தியில் தான் இந்த அரசாங்கம் வந்து போயிட்டுருக்கு. ஒரு நாளும் அவங்களுக்கு வந்து கடக்கிறதே வந்து பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியல. அந்த வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு. முக்கியமாக இங்கே அதிமுகவோட ரோல், ஒரு அதிமுக பிளவுபட்டு ஒரு சில பேர் இங்கே
எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து வந்திருக்காங்க. என்ன நடக்குது உள்ள அரசியல்? விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு? ஒருவேளை இடதுசாரிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, இந்திய முஸ்லீம் கட்சிகளெல்லாம் கூட வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரா? எப்படி பார்க்குறீங்க அதை? பார்த்தீங்கன்னா ஒரு உலகம் முழுக்க நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஆரம்பித்து நம்ம இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வந்து எந்த மாதிரி இன்றைக்கி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து நமக்கு தெரியும் என்ன மாதிரிலாம் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து கையில் எடுத்து எதிர்க்கட்சிகளை வந்து உடக்கி நசுக்கி மிரட்டி தான் அவர் வந்து திரும்ப வந்து ஆட்சிக்கு வந்தார். சர்வாதிகார ஆட்சி தான் வந்து அங்கே நடக்குது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து பாஜக அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. சிறிய கட்சிகளை, மாநில கட்சிகளை அவங்களோட கூட்டணி வைப்பாங்க. அவங்கள வந்து அப்படியே வந்து விழுங்கி தான் இந்த இடத்துல வந்து வந்திருக்காங்க. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கி பாஜக ஆட்சி இருக்குன்னா இப்படி தான் வந்து வந்திருக்காங்க. எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறது. என்னதான் நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் இருந்தாலும் அவங்க அதுக்கெலாம் அஞ்சுறதே கிடையாது. அப்படி தான் பல பேரை வந்து கட்சிகளை வந்து உடைப்பாங்க, அந்த கட்சியை வந்து கபலீகரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணது. அதே அரசியல் அதை வந்து இவங்க வந்து ஃபார்முலா அப்படியே எடுக்காங்க. 67 77 சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மோடி அவர்களை தான் எல்லாத்துக்கும் ரோல் மாடல் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி வந்தாங்க மோடி, அதே தான் ஃபார்முலா தான் இவங்களும் வந்து பயன்படுத்துகிறாங்க. 2 இன்வெஸ்டர் நமக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வந்து இருந்தால் போதும். ஏஐ அல்காரிதத்தை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டால் போதும். அது ஏன்னா ஒவ்வொருத்தர் அவர் தான் சொன்னார், எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் தான் நான் வந்து கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னார்லாம். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி, பொய்யும் புரட்டும் வந்து சொல்லி வெகுஜன மக்களை வந்து நம்ப வச்சு பொய்யே உண்மையாக்குறது. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு பொய்யே நீங்கள் பரப்பிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, உண்மையிலே விஜயை வந்து எல்லாரும் வந்து நசுக்கிறாங்க போல இருக்குது. அவர் வந்து வெளியிலே விட மாட்றாங்க, என்னை வந்து எங்கே போனாலும் தடை போடுறாங்க. இப்போ நீங்கள் தானே சார் முதலமைச்சர், ஏன் சார் வர மாட்டீங்க? நீங்கள் ஜெயிச்ச தொகுதிக்கும் வரல, நன்றி சொல்லலை. கரூரை மையப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் தியரியை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஜெயிச்சிங்க. ஏன் அந்த கரூர் பக்கம் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போக மாட்டேறீங்க? கரூரில் ஏன் மக்கள் உங்களை தோற்கடிச்சாங்க? கரூரில் உள்ளபடியே திரு விஜய் அவர்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, திமுக தான் அங்கே தப்பு பண்ணுச்சுன்னா அங்கே எப்படி சார் அதிமுக ஜெயிச்சுது? ஸோ இது மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி பொதுமக்களே கேட்குறாங்க, இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பதிலும் கிடையாது. இது பதில் சொல்கிற அளவுக்கு அங்கே யாரும் வந்து ஆட்களும் வந்து கிடையாது. ராஜ்மோகன் குறிப்பிட்டு பேசுன மாதிரி தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, எங்கள் தலைவர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வர தலைவர் கிடையாது, நேரடியாக வீட்டுக்கே போகிற தலைவர் அப்படின்னாரு. ஆனால் இங்கே அந்த கோவை சிறுமி வழக்கிலையும் எதுவும் ஒரு அறிக்கை கொடுக்கல. இதெல்லாம் எப்படி பார்க்குறது நம்ம? அதுதான் சார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டப் விட்றனோ பீலா விட்றனோ, ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் வந்து மக்கள் நம்பணுன்ற ரேஞ்சு இன்றைக்கி அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வெகுஜன மக்களே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க சார் இந்த 11 நாளில் இன்னையோட சேர்த்து இன்றைக்கும் வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்தில் 5 முறை வந்து டீசல் பெட்ரோல் விலை ஏறி இருக்குது, சிஎன்ஜி விலை ஏறி இருக்குது. ஒரே ஒரு முறை அறிக்கை மட்டும்தான் விட்டார். இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மீனவர் பிரச்சனையோ இல்லை மாதிரி பெட்ரோல் டீசல் பிரச்சனையோ வந்து கடிதம் எழுதுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நாடாளுமன்றத்திலே வந்து ஸ்தம்பிக்கவர்களும் பேசும்போதெல்லாம் இவர் என்ன சொன்னான்னு ஏளனம் பண்ணுவார். என்னங்க நீங்கள் என்ன மன்னரா, நீங்கள் சும்மா வந்து கடிதம் எழுதிட்டு கம்முன்னு உட்காந்து, இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? இதே வந்து மீனவர் பிரச்சனை வருது, நீங்களும் கடிதம் தான் எழுதுறீங்க. பெட்ரோல் டீசல் விலைக்கு சும்மா போகிற போக்கில் அப்படியே பிஜேபி வந்து மனம் நொந்துடக்கூடாது, மனது வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி மயிலிறகால வருடுற மாதிரி ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்கீங்க. டெல்லியில் நீங்கள் என்ன கடுமையாக வந்து பேச போகிறீங்களா? எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்க போகிறீங்களா? நீங்கள் பதவியேற்பு விழாலே பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளுறாங்க. அதையே உங்களால் வந்து எதிர்த்து பேச முடியல, குரல் கொடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இப்படி தான் வந்து செயல்பட்டுதா? அப்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. பள்ளி கல்வித்துறையெல்லாம் இப்போ என்ன மாதிரி ஆபத்தில் இருக்குன்றது உங்களுக்குலாம் புரியுதா புரியலான்னு தெரியல. நீங்கள் தான் சொன்னீங்க பள்ளி கல்வித்துறையே சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த ரிசல்ட் வரும்போது மட்டும் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு லெகசி இருக்குதுன்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறேன். அப்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக. பெண்கள் பாதுகாப்பில் நான் வந்து துளியும் வந்து இதுவாக இருக்க மாட்டேன், நான் அவ்வளோ அக்ரெசிவாக இருப்பேன், பெண்களுக்கு ஒன்றுனா நான் முதல்ல வந்து நிற்பேன் அப்படின்னாங்க. இந்த பெண்களும் வந்து நம்பினாங்க. சினிமாவில் வர மாதிரி அந்த சீனில் வந்து காப்பாற்றுவார், அண்ணன் வந்து காப்பாற்றுவார். இங்கே வந்து ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு வந்து தறிகெட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்திலும் பெட்ரோல் குண்டு அடிக்கிறாங்க, காதலிச்ச பெண்ணு வீட்லேயும் பெட்ரோல் குண்டு அடிக்கிறாங்க. ஸோ 10 வயசு குழந்தையும் ரேப் பண்ணி கொள்கிறாங்க, 80 வயது பாட்டியும் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்குது? அரசு அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அச்சத்தில் இருக்காங்க. யார் வந்து எப்போ எங்கள் சட்டை பிடிப்பானே தெரியாதுங்க.
அந்த நிலைமையில் நாங்கள் ஒரு அச்சுறுத்தலைன்னா ஸோ அவங்க தான் இன்றைக்கி ஆதரிச்சாங்க. யாரெல்லாம் விஜய் அவர்கள் ஆதரிச்சாங்களோ பொதுமக்கள் ஆதரிச்சாங்க. பொதுமக்கள் இன்றைக்கி அச்சத்தில் இருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஆரம்பிச்சாங்க. அரசு ஊழியர்கள் இன்றைக்கி வந்து வேலை இருக்குமா இருக்காதானே தெரில. எப்படி எஸ்மா டெஸ்மா பாஞ்சுதோ அந்த மாதிரி இவங்க மேலே எந்த நேரத்தில் என்ன பாயன்னு தெரியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை தமிழ்நாடு. இல்லை, இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? விஜய்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணுன்றீங்க சார்? நம்ம எதுவுமே எதிர்பார்க்கணும். நீங்கள் சொன்னதுகளை வந்து நிறைவேற்றுங்க சார். நீங்கள் என்ன சொன்னீங்க? சட்டம் ஒழுங்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு, பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் நாங்கள் மாற்றுவோங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றுங்கன்றோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நீங்கள் முதல் கையெழுத்தே போடுறீங்க. மின்சாரத்துக்கு தப்பான வந்து முன்னுதாரணமாக இருக்கீங்க. 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொன்னீங்க. ஆனால் அதில் நீங்கள் அளவுகோல் சொல்லவே இல்லை. 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தா தான் 200 யூனிட் நீங்கள் சொல்லவே இல்லை. அனைவருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறீங்க மாதம் மின் கணக்கெடு பண்ணணும்னு சொல்லுங்க. பண்ணலை. 2 மாதத்துக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ 501 வந்தாலே கிடையாது உங்களுக்கு. அந்த இதுவே கிடையாது. எலிஜிபிளே வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணுறீங்க. பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து டவுன் பஸ் மட்டும் கிடையாது, எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்கன்னு கூட நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போது 2500 ரூபாய் நிதி கொடுக்குறீங்க பெண்களுக்கு வந்து கலைஞர் உரிமை தொகையை வந்து நீங்கள் அதுவும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படும், நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே மகளிருக்கு இலவசம்னு சொன்னீங்களே. அது இத்தனும் ஆண்களுக்கும் இலவசம்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா அவர் மகளிருக்கு இலவசம்னு வந்து சொன்னார் எல்லா பஸ்லேயும். இப்போ இங்கேருந்து நான் கன்னியாகுமரி போனோன்னா அவங்க வந்து இப்போ கேட்குறாங்க, விஜய் அண்ணா தான் வந்துட்டார்ல, பஸ்ஸில் ஏறி சண்டை போடுறாங்க கண்டக்டர்கிட்ட. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் தான் வந்துட்டார், டிக்கெட் எடுக்க மாட்டேன். ஏமா டிக்கெட் எடுக்கமா? எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்போது அதுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடு. நேற்றுக்கு இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து மானியம் வந்து அறிவிச்சிங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? 5 ஏக்கருக்குள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து முற்றிலுமாக வந்து இது கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது தள்ளுபடின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து 50% தள்ளுபடி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க? 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் 50,000 லோனுக்கு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தள்ளுபடின்றீங்க. இதுக்கு முன்னாடி அரசாங்கமே நல்லா கொடுத்தது சார். அப்போ நீங்கள் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமான ஒரு இன்னும் 4000 ரூபாய் வந்து வேலையில்லா பட்டதாரி கொடுப்போன்னு சொன்னீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே நடக்கலை சரிங்க. நீங்கள் சொன்னது எதுவுமே பண்ணல. அதுவும் நீங்கள் திருப்பி அழுத்தி சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா சாத்தியம் உள்ளதை மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம், சாத்தியமற்றதை நாங்கள் வந்து பேசவே மாட்டோம். இப்போ எங்கே போச்சு? அப்போ பேசுனீங்களே சார், வாய்க்கிழியே பேசுனீங்களே சார். நீங்கள் தானே சார் பெண் குழந்தைகளை வந்து கேட்டீங்க. பெண்கள் குட்டீஸ் சுட்டீஸ் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி, ஐஸ்கிரீம் அடம் பிடிக்கிற மாதிரி, சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி விஜய் மாமா ஓட்டு போட சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு இந்த குழந்தைகள் வந்து ஓட்டு போட்டாங்க. எத்தனை குழந்தைகள் செத்து போச்சு சார். கற்பழித்து பாலியல் குற்றத்தில் வந்து ஈடுபட்டவொடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? ஒன்றுமே நடக்கலை சரிங்க. இது நமக்கு தமிழ்நாடா இல்லை வேற ஏதாவது? இல்லை, இவரோட நலத்திட்டங்கள் தான் இங்கே எடுத்துகிட்டு வரலனாலும் கடந்த காலகட்டத்தில் பண்ண அந்த நலத்திட்டங்களை கண்டினியூ பண்ணுறாங்களா? அது பாராட்டணும் இல்லையா? என்ன சார் அம்மா உணவகத்திலாம் இன்னைக்கு துரிதப்படுத்திருக்காங்க. என்ன மாட்டிருக்கீங்க? ஸ்டிக்கரை மட்டும்தான் மாற்றிருக்கீங்க. அம்மையார் ஜெயலலிதா படம் வந்து முன்னாடி வந்து திமுக ஆட்சியில் கூட அவங்க படம் வந்து எடுக்கவே இல்லை சார். அதே தான் அவங்க என்னென்னலாம் நலத்திட்டங்கள் இருந்தாங்கள எதையுமே திமுக வந்து நிறுத்தவே இல்லை. அதெல்லாம் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து செய்தார்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்த உடனே உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மாட்டுறீங்க. இப்போ அதிமுக வந்து நீங்கள் வந்து அம்மா உணவகத்தை மட்டும் நீங்கள் கபலீகரம் பண்ணல, அதிமுகவே நீங்கள் கபலீகரம் பண்ணுறீங்க. குதிரை பேரம் பேசி தினம் இப்போ பாருங்கள், ஏற்கனவே வந்து 4 பேர் வந்திருக்காங்க. இன்னும் 10 பேருக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எடப்பாடி உஷாராய் இன்றைக்கி வந்து திருப்பி வந்து நாங்கள் ஒன்றா சேரோன்னு சொல்லிட்டு இணைச்சிருக்காங்க. ஆனாலும் எத்தனை பேர் வருவாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. ஒரு அச்சமற்ற சூழல் தானே உங்களுக்கு வந்து நிலைக்குது. இப்போ நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, உங்களோட பலத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்சுங்க. நீங்கள் யாரை வந்து தூய சக்தின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க, யாரை வந்து தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா அந்த தீய சக்தி பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிக்க வச்ச எம்எல்ஏக்கள் வச்சு தானே உங்கள் ஆட்சியே இன்றைக்கி நடக்குது. எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லை சார். இல்லை, இந்த ஆட்சி எப்படி தாங்குமா 5 ஆண்டுகளும்? சார், இப்போது மக்களோட நன்மதிப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட குறைந்த கால செயல் திட்டம்னா, நீண்ட கால செயல் திட்டம் என்ன, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நீங்கள் எப்படி நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்றதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு தெளிந்த பார்வையே இல்லையா? இன்னமும் நீங்கள் வந்து நம்புறீங்க இன்ஸ்டாகிராமில் தான் அரசியல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஓகேங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமும் இன்னமும் நாங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் பண்ணுவோம். இன்னும் எதுக்கு எடுத்தாலும் திமுகவை தான் கோசம். அதுக்கு திமுக ஓட்டு போட்டு நாங்கள் திமுகவை வர வச்சுட்டு போயிடுவோமே. எதுக்கு நம்ம வந்து தாவேக்கான ஒரு கட்சியை வர வச்சோம்? ஸோ அந்த மாதிரி ஒரு குளறுபடிகளை வந்து நீக்கணும். முதல்ல அவர் வந்து பேசணும் சார், வாயை திறந்து வந்து பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அறம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கணும். நீங்கள் குதிரை பேர அரசுன்னு குற்றச்சாட்டு வரும்போது குதிரை வேகத்தில் செயல்படும். நீங்கள்
குதிரை வேகத்தில் எதில் செயல்படுறீங்கன்னா அதிமுக உடைக்கிறதுல குதிரை வேகமாக செயல்படுறீங்க. காழ்ப்புணர்ச்சியை வந்து திருப்பி நீங்கள் பேசுறதுல தான் வந்து குதிரை வேகத்தில் செயல்படுங்க. பொய்களையும் புரட்டுகளையும் வந்து பரப்புறதெல்லாம் குதிரை வேகத்தில் செயல்படுறீங்க. உங்களுக்கு எதிராக பேசுறவர்கள் வந்து வழக்கு தொடுக்கத்தில் வந்து குதிரை வேகமாக செயல்படுறீங்களே. அதை தாண்டி மக்கள் நல்ல பணியில் நீங்கள் என்ன குதிரை வேகத்தில் செயல்பட்டீங்க? ஒன்றுமே இல்லையே சார். பார்ப்போம் என்ன நடக்குது தமிழ்நாடுல. தமிழ்நாடு அரசியல் ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் எதிர்பார்த்தாங்க. நடக்குமா? அவங்க நேரம் கேட்டிருக்காங்க, நம்மளும் கொடுப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.